டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸுடைய வகைகள். ஃபஸ்ட்டு ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் த டீகம்போசன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். டெத்தான பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் வந்து சிதைக்கப்பட்ட பிறகு அதுலேருந்து உருவாகிறது தான் இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ஏ கண்டைன்ஸ் ஃபோசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லிக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக் டால்க் அண்டு டோலமைட். சால்க் தெரியும், அண்டு டால்க் அப்படிங்கிறது பட்டுக்கல், டோலமைட் அண்டு லைம்ஸ்டோன். இவையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர் ஆஃப் திஸ் கேட்டகரி. மெக்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். மெக்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் இக்னியூஸ் அண்டு மெட்டமார்பிக் ராக்ஸ். இக்னியூஸ் அண்டு மெட்டமார்பிக் ராக்ஸோடைய டிஸ்இன்டிகிரேஷன், அது சிதைந்து உருவாகிறது இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் எரோடு, அதாவது இயற்கை காரணிகளால் அரிக்கப்பட்டு, அதாவது இயற்கை காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு, காற்று மற்றும் பனியாறுகளால் அரிக்கப்பட்டு கடத்தப்பட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி ஒரு படிய வைக்கப்பட்டு சில சில பிளேஸில் வந்து படிய வைக்கப்பட்டு ஆஃப்டர் ஏ லாங் பீரியட், ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு ராக்ஸாக உருவாகிறது. Sandstone, soil and clay are the example of these rocks. Chemical sedimentary rocks. Chemical sedimentary rocks அப்படிங்கிறது பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து ரசாயன கலவையாக மாறுகிறது. For example, gypsum. Gypsum is an example of this kind. Next, metamorphic rocks. Metamorphic rocks அப்படிங்கிறது metamorphic is derived from two Greek words. இரண்டு Greek wordsலேருந்து வந்தது. மெட்டா அண்டு மார்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு வேர்ட். மெட்டா மீன்ஸ் சேஞ்ச் அண்டு மார்பா மீன்ஸ் ஷேப். when igneous and sedimentary rocks subject to high pressure and temperature, the original rocks get altered to form a new kind of the rocks called metamorphic rocks. அதாவது அதிக வெப்பம் அழுத்தம் காரணமாக தீப்பாறைகளும் படிவுப்பாறைகளும் மாற்றமடைந்து உருமாறுகிறது. இதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டமார்பிக் ராக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டமார்பிசம் அப்படிங்கிறது டூ டைப்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு தெர்மல் மெட்டமார்பிசம், டைனமிக் மெட்டமார்பிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தெர்மல் மெட்டமார்பிசம் அப்படிங்கிறது வெப்ப உருமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வெப்ப உருமாற்றம் அப்படிங்கிறது பை ஹை ப்ரெஷர்னால் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட்டு டைனமிக் மெட்டமார்பிசம் அப்படிங்கிறது இயக்க உருமாற்றம். இந்த இயக்க உருமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா பை ஹை ப்ரெஷர்னால் ஏற்படுகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் இக்னியூ ராக்ஸ். அது தீப்பாறையில் இருந்து உருமாறிய பாறை இயக்க உருமாற்றத்தினால் கிரானைட் பாறைகள் நைஸ் பாறைகளாக உருமாறுகிறது. இதான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறாங்க. செகண்ட், பசல்ட் இன்டு த ஸ்லேட் காசஸ்ட் பை தெர்மல் மெட்டமார்பிசம். வெப்ப உருமாற்றத்தினால் கருங்கல் பாறை பலகை பாறையாக உருமாறுகிறது. நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் த மெட்டமார்பிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக்ஸ். படிவு பாறைகளில் இருந்து உருமாறிய பாறைகள். ஃபஸ்ட்டு, சாண்ட்ஸ்டோன் இன்டு த குவார்ட்ஸ் காசஸ் பை தெர்மல் மெட்டமார்பிசம். வெப்ப உருமாற்றத்தினால் மணற்பாறைகள் வந்து கற்பாறைகளாக மாறுகிறது. சாயில் இன்டு ஸ்லேட் காசஸ் பை த தெர்மல் மெட்டமார்பிசம். மாக்கல் பலகை பாறைகளாகவும் மாறுகிறது. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, மெட்டமார்பிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். பெரும்பாலும் படிகத்தன்மையை வந்து கொண்டு இருக்கும் இந்த மெட்டமார்பிக் ராக்ஸ். செகண்ட், த கன்சிஸ்ட் ஆஃப் த ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்டு டார்க் மினரல்ஸ். உருமாறிய பாறைகள் வந்து பல்வேறு பட்டைகள், ஒரு பகுதி வெளி நிறம் கனிமங்களை கொண்டிருக்கும், மற்ற பகுதி வந்து கருமை நிற கனிமங்களை வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
rock cycle பாறை சுழற்சி. Igneous rocks are the primary rocks formed first on the earth. ஸோ igneous rocks பற்றி பார்த்த முன்னாடி ஏற்கனவே. ஸோ igneous rocks அப்படிங்கிறது primary rocks ஆர் parent rocks அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டாக இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. These rocks are the weathered, eroded and transported and deposited at some places to form the sedimentary rocks. The igneous rocks or sedimentary rocks are changed into the metamorphic rocks under the influence of temperature and pressure. The metamorphic rocks are also get disintegrated and deposited to form sedimentary rocks. Formation of igneous rocks take place when there is an outflow of molten materials. Like these rocks are of the earth crust keeps on changing from one form to another form under the various natural forces and agents. The endless process is referred as rock cycle என்று அழைக்கப்படுகிறது. Next, uses of rocks. Uses of rocks. Rocks உடைய பயன்கள். Rocks have been used by the mankind throughout the history. வரலாற்று காலம் முதல் பயன்படுத்தப்படுகிறது. Rocks are highly valuable and important to almost all aspects of our economy. The minerals and metals in rocks have been found essential to human civilization. Human civilizationக்கு வந்து இன்றியமையாததாக உள்ளது. Rocks are used for many purposes in our life and some of them are given below. Rocks are useful for making cement, writing chalk, fire, building materials, bath scrub stone and ornaments, roofing materials and decorating materials, and these are valuable source of minerals such as gold, diamond, sapphires, etc. சாஃபியர் அப்படிங்கிறது நவரத்ன கற்கள். சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷன், மண் மற்றும் அதோடைய அமைப்புகள். மண் அதாவது சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு தாய் பாறை அண்ட் கிளைமேட் அண்டு டோப்போகிராஃபி அப்படின்னு நிலத்தோற்றம் அண்டு ஆர்கனிசம் உயிரினங்கள் அண்டு டைம் காலம் இவையினுடைய செயலாக்கத்தினால இந்த சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏற்படுகிறது. சாயில் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், அதாவது சாயில் அப்படின்னு எதெல்லாம் கலந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சாயிலில் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ், கேஸ், லிக்யூட்ஸ் அண்டு ஆர்கானிசம் இவையெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது சாயிலில். இதனால் வந்து தட் டுகெதர் சப்போர்ட் லைஃப், வாழ்க்கைக்கு துணையாக அமைகிறது. சாயில் மினரல்ஸ் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் சாயில். It formed on the surface of the earth. It is known as the skin of earth. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படுவது எர்த்தினுடைய மேற்பரப்பில் காணப்படுவதனால இது ஸ்கின் ஆஃப் எர்த் என்று அழைக்கப்படுகிறது. சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் ராக்ஸ், அதாவது பேரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன், வாட்டர், wind, temperature change, gravity, chemical interaction, living organism and pressure difference all help break down parent materials. It leads to the formation of loose material. In course of time they further break down into fine particles. This process releases the minerals locked into the rocks
fragments. Later on, the vegetative cover with developed in that region forms humus contain in the soil. அதாவது மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளமாகக்கூடியது மண் வந்து மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷன் தாவரங்களுக்கு வந்து துணையாக வளருவதற்கு உறுதுணை செய்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா தட் திஸ் வே த சாயில் கெட் த மேட்சோர் கிராஜுவலி. அதாவது மண்ணை வந்து வளமடைய செய்கிறது. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்னால மண் வந்து பார்த்திங்கன்னா வளமடைய செய்கிறது. Do you know World Soil Day is observed on 5th December every year. ஒவ்வொரு ஆண்டு வந்து 5th டிசம்பர் வந்து வேர்ல்டு சாயில் டேவாக கொண்டாடுகிறோம். சாயில் காம்போசிஷன். சாயில்ஸில் 45% மினரல்ஸும் 5% ஆர்கானிக் மேட்டரும் 25% வாட்டரும் அண்ட் 25% வந்து ஏரும் வந்து காணப்படுகிறது. The composition of soil varies from place to place and time to time. டைம் டு டைமுக்கு பிளேஸ் டு பிளேஸுக்கு வந்து இந்த சாயில் காம்போசிஷன் ஆனது வேறுபடுகிறது. சாயில் ப்ரோஃபைல். சாயில் ப்ரோஃபைல் அப்படிங்கிறது இஸ் defined as the vertical section of the soil from the ground surface and extend downwards. அதாவது புவியின் மேற்பரப்பிலிருந்து தாய்ப்பாறை வரை உள்ள மண் அடுக்குகளில் குறுக்குவெட்டு தோற்றம். நெக்ஸ்ட் டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில். சாயிலுடைய கிளாசிஃபிகேஷன் வகைகள். சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஃபார்மேஷன், கலர், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இவை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் ஃபார்மேஷன் அண்டு கலர்ஸு அண்டு ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இவை வைத்து சாயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுகிறது. பேசிஸ் ஆன் திஸ் சாயில் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 6 மேஜர் டைப்ஸ். அதாவது 6 வகையான வகையில் வந்து பிரிக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரட் சாயில் அண்ட் மவுண்டைன் சாயில் அண்ட் டெசர்ட் சாயில். Alluvial soils. These soils are found in the region of river valleys, ஆற்று பகுதியிலும், flood plains வெள்ளம் ஏற்படுகின்ற பகுதியிலையும் அண்டு கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை பகுதியிலையும் வந்து காணப்படுகின்ற சாயில் இந்த அலுவியல் சாயில். தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டெபாசிட்டட் பை சில்ட் பை த ரன்னிங் வாட்டர். இட் இஸ் த மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் ஆல் சாயில்ஸ். இன் திஸ் சூட்டபிள் for the cultivation of sugarcane, jute, rice, wheat and other food crops. இவைகளுக்கும் ஏற்றதாக உள்ளது இந்த alluvial soil. Black soils. These soils are formed by weathering of igneous rocks. Igneous rocks உடைக்கப்படுவதனால இது ஏற்படுகிறது இந்த black soil. Black soil is clay in nature. It is a retentive of moisture. ஈரப்பதத்தை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த ஐடியல் ஃபார் க்ரோவிங் காட்டன். காட்டனுக்கு ஏற்றதாக உள்ளது இந்த பிளாக் சாயில். ரெட் சாயில். These soils are formed by the weathering of metamorphic rocks and crystalline rocks. The presence of iron oxide make its soil brown to red in color. ரெட் கலராக இருப்பதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அயன் ஆக்சைடு வந்து உருவாகி இருக்கிறதுனால. இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் செமி அரைட் ரீஜியன்ஸ் பகுதியில் வந்து காணப்படுகிறது. இட் இஸ் நாட் எ ஃபெர்டில் சாயில். இது வந்து ஃபெர்டிலான சாயில் இல்லை. இட் இஸ் த சூட்டபிள் ஃபார் மில்லட்ஸ் கல்டிவேஷன். மில்லட்ஸ் கல்டிவேஷன் மட்டும்தான் வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய சாயில். லேட்ரட் சாயில். தீஸ் ஆர் த டைப்பிக்கல் சாயில் ஆஃப் Laterite soils. These are the
typical soil or of tropical regions பகுதியில் வந்து காணப்படுகிறது. These soils are found in the regional with which experienced alternate wet and dry conditions உள்ள பகுதியில் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லேசிங் இன் த ஃபெர்டில், இது வந்து வளமான சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த பிளான்டேஷன் கிராப்ஸ் லைக் டீ அண்டு காஃபி, டீக்கும் காஃபிக்கும் ஏற்றதாக உள்ள சாயில் லேட்டட் சாயில். நெக்ஸ்ட் மவுண்டைன் சாயில். மவுண்டைன் சாயில் வந்து பார்த்திங்கன்னா தி சாயில் are found over the slopes of mountain. Soils in this region are thin and acid. However, characteristics of soil differ from region to region. ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயில் வந்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த ஆல்டிடியூட், உயரமான பகுதியில் இவை காணப்படுகிறது இந்த மவுண்டைன் சாயில். நெக்ஸ்ட்டு டெசர்ட் சாயில். தீஸ் ஆர் ஸ்டான்லி சாயில், மணல் நிறைந்த சாயிலாக சொல்லக்கூடியது டெசர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய சாயில் இந்த டெசர்ட் சாயில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் டெசர்ட் ரீஜியன்ஸில் வந்து காணப்படுகிறது. தீஸ் சாயில்ஸ் ஆர் போரஸ் அண்டு saline. Since it is the infertile அக்ரிகல்ச்சருக்கு ஏற்றதாக இல்லை இந்த சாயில். இன்ஃபெர்டைல் அக்ரிகல்ச்சர் இன் these soils are not so successful. Soil erosion. சாயில் எரோஷன் அப்படிங்கிறது மண் அரிப்பு. ஸோ மண் அரிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிமூவல், ஸோ அந்த ரிமூவல் பண்ணுறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நேச்சுரல் ஃபோர்ஸ் அண்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், மனிதனுடைய ஆக்டிவிட்டீஸ்னாலும் நேச்சுரலுடைய ஃபோர்ஸ்னாலும் இயற்கையினுடைய தாக்கத்தினாலையும் இந்த மண்ணரிப்பானது ஏற்படுகிறது. சாயில் எரோஷன் ரெடியூஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயிலுடைய வளத்தை வந்து கெடுக்கிறது, ரெடியூஸ் பண்ணுகிறது. விச் இன் டர்ன் ரெடியூஸ் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி, விவசாய பொருளுடைய உற்பத்தி திறன் வந்து பாதிப்பு அடைகிறது, குறைக்கிறது. த ரன்னிங் வாட்டர் அண்டு விண்ட், வேகமாக ஓடுகின்ற வாட்டரு அண்டு விண்டு, இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேஜர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் ஏற்படுகிறது. சீட் எரோஷன், ரில் எரோஷன் அண்டு கிளி எரோஷன் என்று பல வகைகள் படுத்தப்படுகிறது. லேயர்ஸ் ஆஃப் சாயிலுடைய லேயர்ஸ், என்னென்ன லேயர்ஸ் வந்து காணப்படுகிறது? ஆர்கானிக் லேயர்ஸ், டாப் சாயில், சப் சாயில், பேரண்ட் மெட்டீரியல், பெட் ராக். நெக்ஸ்ட் ஹரிஜன் ஆர் ஹியூம்ஸ், ஹரிஜன் ஆர் டாப் சாயில், ஹரிஜன் ஆர் elevated layer, ஹரிஜன் ஆர் சப் சாயில், ஹரிஜன் ஆர் parent rock, ஹரிஜன் parent rock. லேயர்ஸ் ஆஃப் சாயில் பற்றி. சாயில் கன்சர்வேஷன், மண் வள பாதுகாப்பு. சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்டிங் த சாயில் ஃப்ரம் எரோஷன் டு மெயின்டைன் in fertility. The methods that are widely practiced for the conserving soil are afforestation, controlled grazing, construction of dams, crop rotation, strip farming, contour ploughing, terrace farming, shifting cultivation, wind break. ஸோ அதாவது மண்வள பாதுகாப்பு அப்படிங்கிறது மண் அரிப்பிலிருந்து பாதுகாத்து மண் வளத்தை வந்து மேம்படுத்துவதற்கூடிய செயல்முறை தான் இந்த சாயில் கன்சர்வேஷன். இப்போ காடுகள் வந்து வளர்ப்பது, காடுகளில் மரங்களை வளர்ப்பது, மேட்சில் வந்து கட்டுப்படுத்துவது, அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேமை வந்து கட்டுவது, நெக்ஸ்ட்டு பயிர் சுழற்சி முறை செய்வது, நெக்ஸ்ட்டு பட்டை முறை வேளாண்மை செய்வது, நெக்ஸ்ட்டு
நிலத்தை வந்து சம உயரத்திற்கு ஏற்ப உழுதல். நெக்ஸ்ட்டு படிக்கட்டு முறையில் வந்து வேளாண்மை செய்வது. நெக்ஸ்ட்டு இடம்பெயர்ச்சி, பெயர்வு, வேளாண்மை தடுத்தல், மரங்கள் வளர்த்து காற்றினுடைய வேகத்தை வந்து குறைப்பது போன்ற முறைகள் வந்து மண் வள பாதுகாப்பு இவையில் அடங்கும். யூசஸ் ஆஃப் சாயில்ஸ். மண்ணின் பயன்கள். சாயில் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். It is a basic requirement for plants' growth and supports various life forms on the earth. The minerals present in the soil enhance and honors the crops and plants. மண்ணில் உள்ள உயிரினங்கள் வாழ்வதற்கும் தாவரங்கள் வளருவதற்கும் அடிப்படையாக உள்ளது. மண்ணில் உள்ள கனிமங்கள் பயிர்கள் மற்றும் தாவரங்களுக்கு ஊட்டமாக வளர செய்கிறது. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ்டு இன் மேக்கிங் ஆஃப் செராமிக் ஆர் பாட்ரி. மண் பீங்கான்கள் மற்றும் மண் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, it is a source of materials for the construction and handicrafts work. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்குக்கும் இவை பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, இட் ஆக்ட்ஸ் ஆன் நேச்சுரல் ஃபில்டர் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரிஃபைட் இட். அதாவது இயற்கை முறையில் நீரை வடிகட்டவும் சுத்திகரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, soil support ecosystem and play an important role in land management. மண் சுற்றுச்சூழலுக்கும் நில மேலாண்மைக்கும் துணை புரிகிறது. Rocks and soils are the important renewable natural resources. Both of them play an important role in everyday life of human beings as well as economic development. Nowadays, rocks-based companies are the increases which provide employment to a sizable population. Soils attract human settlement and other economic activities. As India is an agricultural country, the proper management of soil resources will lead to sustainable food production besides its use for various other purposes. So the soil resources must be conserved. மண் வளத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். நம்ம இந்த லெசனில் எதெல்லாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ராக்ஸ் அண்டு சாயில்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ராக்ஸோடைய வகைகள், ராக்ஸ்னால் என்ன, அதோடய வகைகள் என்ன, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாயில்ஸ் பற்றி பார்த்தோம். சாயில்ஸோடைய வகைகள் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாயில்ஸோடைய ஃபார்மேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சாயில்ஸோடைய காம்போசிஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் சாயில்ஸ் பற்றி பார்த்தோம். நவ் வி சி எவாலுவேஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நோன் அஸ் த ஸ்பேர் ஆஃப் ராக்ஸ்? Answer, lithosphere. C option. Second question, World Soil Day is observed on 5th December. 5th December, D option.